ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது வேற லெவல் சமையல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மங்களூர் சோயா கிரேவி. இது ஒரு கர்நாடகா ஸ்பெஷல். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஒரு கப் சோயா பீன்ஸு, இது ஒரு 8 வெங்காயம், சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 கப்பு தேங்காய். இது பெரிய வெங்காயத்தை நல்லா தணலில் காமிச்சு சுட்டு வச்சுக்கணும். இப்படி கசகசா, 3 மிளகா. இது நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் 3 போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் அடுப்பில் போட்டுக்கலாம். போட்டு இந்த சீரகம், மிளகாத்தை, மிளகு, மல்லி எல்லாத்தையும் குறைஞ்ச தணலில் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்குவோம். மாற்றிட்டு அப்படியே இதை கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறம் அந்த சுட்டு வச்சோம்ல அந்த வெங்காயத்தையும் இதோட போட்டு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தது தேங்காயும் கசகசாவையும் அரைச்சிக்குவோம். திரும்ப அதே பேனை வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த கொஞ்சமாக கடுகு போட்டுக்குவோம். வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்ச வெங்காயம், மிளகு, சீரகம், மல்லி இதெல்லாம் போட்டு பச்சை வாசனை போக இதை வதக்கிக்கலாம். இது நல்லா ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு. சோயா பீன்ஸை போட்டுக்குவோம். இப்போ இதை ஒரு குக்கருக்கு மாற்றி ஒரு 3 விசில் வர மாதிரி வச்சுக்குவோம். இப்போ வதக்கி வச்ச சோயா பீன்ஸை இந்த குக்கருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பையும் இதோட போட்டு வேக வச்சுக்குவோம். இப்போ குக்கரை மூடி 3 விசிலுக்கு வச்சுக்கலாம். இப்போ 3 விசில் விட்டாச்சு. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ கடைசியாக தேங்காயும் கசகசாவும் அரைச்சி வச்சோம்ல அதை போட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த மங்களூர் சோயா பீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும், சுவையாகவும் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.